வெல்கம் டு குட்டி ரிவ்யூ சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாரதி கண்ணம்மா வர இருக்கிற வாரத்துக்கான அஃபிஷியல் ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் என்ன காமிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம கண்ணம்மா வந்துட்டு அதிரடியாக ஆட்டோவில் கிளம்பி வராங்க கையில் குழந்தையோட. வீட்டில் சௌந்தர்யா இல்லை, ஆனால் மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. அறிவு, அப்புறமா அஞ்சலி எல்லாரும் இருக்கிறாங்க. நம்ம பாரதி இருக்கார், பாரதியோட அப்பா இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க. அப்போ பாரதி தான் ஆஸ் யூஷுவல் ரொம்பவே அதிகமாக பேசுகிறார், நமக்கு கோவத்தை வரவழைக்கிற மாதிரி. நீ தான் இந்த வீட்டு பக்கமே காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னால, இப்போ எதுக்காக இங்கே வந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். இந்த வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வரணுங்கிற எண்ணம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. ஆனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் அப்பா அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க அப்படின்னு நம்ம கண்ணம்மா சொல்கிறாங்க. இதை கேட்குற பாரதி என்ன சொல்லுவாருங்கிறது நமக்கே தெரியும். அவர் ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம கண்ணம்மா போராட்டத்தில் இறங்கிடுறாங்க. அப்படியே நடு ஹாலில் உட்காந்துடுறாங்க. அறிவு கூட என்ன கண்ணம்மா இப்படி பண்ணுற, ஏன் இங்கே உட்காரன்னு சொல்லி கேட்குறாங்க. அஞ்சலியும் அங்கே தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கண்ணம்மா பாரதியோட அப்பா வந்துட்டு கேட்குறாரு, உனக்கு என்னம்மா வேணும், என்ன செய்யணும்னு நினைக்கிற கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா எனக்கு வந்துட்டு இவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பாங்கிறத நான் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணம்மா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து மறுபடியும் வெண்பா ஏதாவது ஒரு சதி வேலை பண்ணி அதில் அதை பிறந்திருக்கிறதுக்கு பாரதியோட குழந்தை இல்லைங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கண்ணம்மாவுடைய போராட்டம் தான் வர இருக்கிற வாரத்தில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவ் ட்ராக் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. இப்படியே தான் போகும். குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும் பாரதி இதே மாதிரி வில்லன் முகத்தோடு தான் வாழ்வார். நமக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் பாரதியுடைய அம்மா சௌந்தர்யா ஒரு நல்ல அம்மாவா மாமியாரா கண்டிப்பாக நம்ம கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கண்ணம்மா தனியாக தான் இருந்து அந்த குழந்தைய வளர்க்க போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த கலாட்டா நடந்துகிட்ருக்கிற இந்த இடத்துல சௌந்தர்யாவையும் காணும். அதே நேரம் நம்ம கண்ணம்மாவுடைய இன்னொரு அந்த குழந்தையும் காணும். சௌந்தர்யா வளர்க்குறதா சொல்லி தூக்கிட்டு வந்தாங்களே அந்த குழந்தையும் இல்லை. ஸோ ப்ரமோ இங்கே அப்படியே எண்ட் ஆகுது. இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறத வர இருக்கிற வாரத்தில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.